இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க தொடங்கினவன் கீழே வைக்கவே முடியல. தொடர்ந்து வாசிச்சு முடிச்சுட்டு தான் நான் எழுந்தேன். ஏன்னா இந்த கதை தொடங்குனதுலேருந்து கடைசியில அந்த கருமத்தான் நடுகள்ல ஒரே சிவப்பா ரத்தமா இருக்கிற வரைக்கும் கதை இழுத்துட்டு போகுது வாசிக்கிறதுக்கு. காரணம் என்னன்னா, இது வெறும் நாவலாகவோ நாவலுக்கான எழுத்தாவோ மட்டும் நான் இதை பார்க்கல. இதை எப்படி பார்த்துருக்கேன்னா, ஒரு திரைக்கதையாக இருக்குது. உண்மையிலேயே பணம் இருந்தால் இதை படமாக எடுக்கிறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ண கூட தோணும். அந்த அளவுக்கு இதனுடைய திரைக்கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா ஊர்லேயும் எல்லா வாழ்வியல்லையும் இந்த அதிகாரம்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதிகாரம்ன்றது ஒரு போதை. அதிகாரம் எல்லாரையும் நம்மளோட உருவில் சிறியவர்களாகவும் நம்மளோட எல்லாத்துலேயும் சிறியவர்களாகவும் பார்க்க வைக்கும். அது தர்ற போதை மிகப்பெரியது. ஆகவே தான் இந்த அதிகார போதைக்கு மனுஷன் படாத பாடுபடுறான். ஒரு மையம் அதிகார மையத்தை கைப்பற்றுவதற்கு நடக்கிற சூழ்ச்சிகள், அந்த அதிகார மையத்திலே இருந்துக்கிட்டு தனக்கு வாரிசு இல்லைன்னு அந்த வாரிசுக்காக அந்த அதிகாரத்தின் வெறியில் இருக்கிற ஒரு மனுஷன் செய்கிற சூழ்ச்சிகள், அவனுக்கு கட்டுப்படுற ஊர் ஆண்டை, இப்படியாக பல விஷயங்களை இந்த நாவலில் காட்சியாக வச்சிருக்கிறார்.